ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களின் பாதுகாப்பையும் தடையற்ற போக்குவரத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அரசுக்கு முதன்முறையாக சீனா கோரிக்கை விடுத்துள்ளது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் இது குறித்து போனில் பேசினார். அப்போது வாங், தற்போதைய சூழல் மோதலுக்கும் அமைதிக்கும் இடையிலான ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. அமைதிக்கான ஒரு வாய்ப்பு தற்போது தென்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையின் கடற்கரை நாடான ஈரானின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் சர்வதேச கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த வழித்தடத்தில் இயல்பு நிலை திரும்புவதே சர்வதேச சமூகத்தின் பொதுவான விருப்பமாகும் என்றார். இதற்கு அப்பாஸ் அராக்சி, பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட சீனா முக்கிய பங்காற்ற வேண்டும் என்பது எங்களின் எதிர்பார்ப்பு. பேச்சுவார்த்தை மூலம் யதார்த்தமான தீர்வை எட்ட ஈரான் தயாராகவே உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு போரில் ஆயுதங்கள் வழங்கி உதவி செய்வதாக அமெரிக்கா தொடர்ந்து சீனாவை குற்றம் சாட்டி வரும் நிலையில் சீனா ஈரான் இடையிலான இந்த தொலைபேசி உரையாடல் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சீனாவின் கோரிக்கைக்கு ஈரான் செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.